ஹாய் மக்களே, வணக்கம் வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் பொண்ணான கையில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்க. டைம் இருந்தால் வீடியோ பாருங்க. உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். இன்னைக்கு விஜய் அண்ணா டெல்லி பயணம் ஒரு உறுதியான பயணம். முதல் முறையாக சிஎம் ஆன பிறகு டெல்லிக்கு போகிறாங்க. ஸோ பாசிச கட்சி, கொள்கை எதிரி கட்சி, இந்த கட்சி அந்த கட்சின்னு விமர்சனம் பண்ணார் எலெக்ஷன் டயத்தில். இப்போ சிஎம் ஆகிட்டாரு. கொஞ்சம் யோசிச்சு விமர்சனம் பண்ணியிருக்கணும். ஏன்னா நம்ம சிஎம் ஆனாலும் அங்கே தான் ஃபண்டு நமக்கு வரணும்னு சொல்லிட்டு யோசிச்சு பண்ணிக்கலாம். பட் அவர் ஒன்றும் பெருசாக பண்ணல. பெருசாலாம் பேட்லாம் எதுவும் பேசலை. கொள்கை ரீதியாக பாசிச கட்சி அவ்வளோதான் பேசியிருக்காரு. அரசியல் சாதாரண விஷயம் தான். அவங்களும் பேசினாங்க, நடிகை அவன் என்ன பண்ணுறது. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போது அவர் சிஎம் ஆகிட்டாரு. இப்போ விஜயண்ணா டெல்லி பயணம் போயிட்டு பிரதமரை மீட் பண்ணுறாரு, நிதியமைச்சரை மீட் பண்ணுறாரு. நிதிஷ்குமார்லேருந்து அமித்ஷா இருந்து எல்லாருமே மீட் பண்ணுவாங்க. ஸோ இதில் தேவையான ஆட்களை வெளியில் காட்டுவாங்க, தேவையில்லாதவங்க காட்ட மாட்டாங்க. ஸோ நமக்கு தேவை ஃபண்டு, அவ்வளோதான். மீன் பிடிக்க போகிறோம், ஆழமாக தானே கரையாக தானே, நமக்கு தேவை மீன், தட்ஸ் ஆல். கிடைக்கிற மீன் கிடைக்கும், கிடைக்காத மீன் கிடைக்காது, அவ்வளோதான். ஸோ விஜயண்ணா போகிறாரு, மீட் பண்ணுறாரு, இன்னைக்கு கொக்கி போடுறாரு. எவ்வளோ பணம் மாட்டுதோ வாரிட்டு வர வேண்டியதுதான். ஸோ மீட்டிங் நல்லா சக்ஸஸ் அமையணும். ஸோ விஜயனை கேட்குற ஃபண்டு தமிழ்நாட்டுக்கு ரிலீஸ் பண்ணணும். ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரலில் ரிலீஸ் பண்ணுவாங்க. பறந்து விரிந்த மனசுக்காரர்கள் தமிழ்நாட்டுக்கு எப்போவுமே அவங்க கொஞ்சம் தான் கொடுப்பாங்க. இந்த வாட்டி அள்ளி கொடுக்கலாம் பார்ப்போம். சக்ஸஸ் பண்ணிட்டு வரட்டும் விஜயனா. நல்ல மீட்டாக இருக்கட்டும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஏடிஎம்கே டிஎம்கே பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க தொல்லை தாங்கலைப்பா. டெய்லியும் ஒருத்தன் ரிசைன் பண்ணிட்டு டிவிகளை சேர்ந்துடுறாங்க. மக்கள் என்ன முட்டாளா? 5 வருஷம் கழிச்சு ஏடிஎம்கேலையும் டிஎம்கேலையும் டிவிக்கு எல்லாரையும் சேர்த்து செலக்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க. மற்ற இதர கட்சிகள்லாம் செலக்ட் பண்ணி அமைச்சிருக்காங்க. மக்கள் யாருக்கு பிடிக்குமோ அவங்களுக்கு எலெக்ஷனில் ஓட்டு போட்டு இங்கே அமைச்சிருக்காங்க சட்டசபைக்கு. எங்களுக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். தின்னது பாதி மீதி எதாவது எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பதவி எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சேலமா எங்கடாது ராணிப்பேட்டை சம்திங் நினைக்கிறேன். அங்கே டிவிக்கு ஆள் போயிட்டு நாங்கள் தான் ஆட்சியில் இருக்கோம். ஸோ சிங்கிள்ஸ் உள்ள ஓனர்கிட்டலாம் 1 லட்ச ரூபா கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது அவர் கேட்டாரா இல்லை கேட்கலையா, என்ன பிரச்சனைன்னு தெரியல. அது ஒரு பிரச்சனையே பூதாகரமாக வெடிச்சுது. ஸோ அவர் நியாயப்படுத்தின வீடியோ போட்டால் நான்லாம் கேட்கல, தட்டி கேட்டேன், நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் தட்டி கேட்டேன். ஆனால் எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார், மாவட்ட நிர்வாகி. அவர் இத்தனையும் எம்எல்ஏ எந்த பதவியிலும் இல்லை, அந்த கட்சியில் இருக்கார் தச்சால். ஆனால் செங்கல் சூளை யாருக்கிட்ட போயிட்டு 1 லட்ச ரூபா பணம் கேட்டேன், மாமூல் கேட்டதான் மிரட்டி இருக்காரு. ஸோ மிரட்டிருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து செங்கல் சூளை ஊழியர்கள், ஓனரு அவங்க சேர்ந்து சப்போர்ட்டு ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து ரோட்ல இறங்கி போராட்டம் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் விஜயனை காது நியூஸ் போயிட்டு அவர் கட்சி பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. மீன்ஸ் அவரோட டிவிக்கில் இருந்து அடிமட்ட தொண்டலேருந்து எல்லாத்தையுமே அவரை நீக்கிட்டாங்க. அது அவருக்கு தேவையா? இப்போதான் விஜயனை வந்திருக்காரு. ஊரில் தான் ஆட்சி நான் பண்ணுவேன், 1 ரூபா அவங்க பணத்தில் நான் திருட மாட்டேன், சாரி எனக்கு தேவையில்லை, எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் என்னோட சகக்கள் எல்லாம் இருப்பாங்க, எம்எல்ஏக்கள் இருந்து கட்சி தொண்டர்ந்து எல்லாமே மக்களுக்கு பணியாற்றுறதுக்காக தான் நான் டிவிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன், நான் வந்திருக்கேன் அப்படின்னு சிஎம் அண்ணா சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி சமயத்தில் போயிட்டு நீங்கள் அது அவர் கேட்டாரா கேட்கலன்னு உண்மை எனக்கு தெரியல. யாருக்குமே தெரியாது, அங்கே நடந்தவங்களுக்கு தான் தெரியும். அவரை பிடிச்சி கேட்டதான் தெரியும். ஸோ ஆனால் அந்த விஷயத்தில் விஜயனை அவர் பதவி விட்டு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நல்ல விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் மக்கள் ஓட்டு போட்டு ஏடிஎம்கே டிஎம்கே சட்டசபையை அமைச்சா இவங்க உட்கட்சி பூசல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஏடிஎம்கே ஆட்கள் நான் பெரியவனா நீ பெரியவனா ஆக மொத்தத்தில் நான் பல வீடியோக்கள் சொல்லிட்டு இந்த எடப்பாடி டுபாகூரை தூக்கி வெளியில வீசிட்டு மற்றவங்க எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுங்க. இப்போ யார் நீடி முன்னாடி வெளியே தெரியுறா? வேலுமணி, சிவி சண்முகம். இவங்க ஆட்களில் யாரு கரெக்டாக இருப்பாங்க, பொருளாளராக வந்தா அப்படின்னு கட்சியில் உட்காந்து பேசுங்க. நீங்கள் வேணான்னு ஒருமித்த குரலை மொத்த எம்எல்ஏக்கள் ஒன்றா சேர்ந்து எடப்பாடி நீங்கள் வேண்டாம், நீங்கள் பொருளாளர் வேண்டாம், அவர் ஒன்றும் பெருசாக கழட்டிட்டாரு சொன்ன மாதிரி தொடர தோல்வி தான். சண்முகம் சொன்ன மாதிரி பாராளுமன்றமும் அவுட்டு, சட்டசபையும் அவுட்டு, டிஎம்கே போயிடுச்சு. இது 3வது வாட்டி தோத்துட்டாங்க. ஏதோ டிவிக்கே வந்துட்டாங்க.
இதுக்கப்புறம்லாம் வந்து ஏடிஎம்கே ஜெயிக்குமன்றதுல சத்தியமா கேள்விக்குறிதான். சொன்னாலும் வந்துட்டு டிவிக்கு வந்து ஸ்ட்ராங்காக உட்காந்துட்டாங்க. இனிமேல் வந்து டிஎம்கே டிவிகே தான் விஜயனை சொன்ன மாதிரி. ஸோ ஏடிஎம்கே இருக்கிற ஆட்கள் எல்லாமே வந்து டிவிகேல சேர்ந்துடுறாங்க. ஸோ டிவிகேவோட பலம் அதிகரிக்குது. அது நல்லதோ கெட்டதோ அது அப்பாற்பட்ட பிரச்சனை. முதல்ல வந்து ஸ்ட்ரென்த் ஏற்றிடுறாங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த விஷயத்துல ஏடிஎம்கே ஆட்கள் வந்துட்டு யோசிக்கவே மாட்டாங்க. எம்எல்ஏக்கள் மக்கள் தேர்ந்தெடுத்து அமைச்சிருக்காங்க. எதுக்கு அமைச்சிருக்காங்க? நல்லது பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நேராக வந்துட்டு வேலையை ரிசைன் பண்ணிட்டு பதவியை ரிசைன் பண்ணிட்டு டிவிகளை வந்து சேர்ந்துடுறாங்க. இவங்களும் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அது வேற விஷயம். ஏடிஎம்கேல உட்காந்து பேசணும். இன்னமும் பேசிட்டே இருக்கணுங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் பேசிட்டே இருக்கணும். என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம். ஸோ இந்த பக்கம் எப்போதும் சொன்ன மாதிரி எடப்பாடி வந்து டெட் பாடி என்ன பண்றாரு, விடவே மாட்டேங்கிறாரு. எனக்கு பதவி தான் முக்கியம் ஒரு மணி. இந்த பக்கம் இருக்கிற ஆட்கள் வந்து வணங்கி போக மாட்டேங்கிறாங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு இவங்களுக்குள்ள பூசல், கட்சி உள்கட்சி பூசல் இருக்கு, சண்டை இருக்கு, ஈகோ கிளாஷ் ஆகுது. எடப்பாடி ஆகட்டும், சிவி சண்முகம், வேலுமணி, இவங்க 3 பேருமே இப்போதைக்கு முட்டிக்கிறானுங்க. மாத்தி மாத்தி மக்கள் இங்கிருந்து அங்க போறாங்க, அங்கிருந்து இங்கே வராங்க. எம்எல்ஏக்கள் வச்சு போடாப்பா நீ 2 பேருமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு பிச்சுக்கின்னு போயிட்டு டிவிக்கில போய் சேர்ந்துறாங்க ஆளுங்கட்சியில. ஆனா அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்க வந்துட்டு ரிசைன் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் நாங்க பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. ஸோ ரிசைனும் பண்ணியாச்சு. விளையாட்டுத்தனமா இருக்கு இவங்களோட எலெக்ஷன் எம்எல்ஏ தேர்ந்தெடுத்ததெல்லாம். கண்டிப்பா அங்க போயிட்டு மறுபடியும் நிற்கும் போது ஓட்டு கேட்டு ஐயா ஓட்டு போடுங்க, ஐயா ஓட்டு போடுங்க கேட்கும் போது மக்கள் இதுக்கப்புறம் போடுவாங்களா இல்லை செருப்பால் அடிப்பாங்களான்னு தெரியல. ஆல்ரெடி உங்களை செலக்ட் பண்ணி கவர்மெண்ட் பணம் செலவு பண்ணி மக்கள் ப்ரெஷர் பண்ணி மக்கள் அங்கிருந்து வெளிநாட்டில் இருக்கிற மக்கள்லாம் வந்துட்டு லட்சக்கணக்கில் 1,00,000 ரூபா 1,50,000 ரூபா டிக்கெட் புக் பண்ணி வந்து சொந்த செலவில் வந்து வந்து ஓட்டு போட்டு போனா அந்த ஒரு ஓட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு போனா மறுபடியும் வந்து எனக்கு ஓட்டு போடுன்றான். எப்படி வருவாங்க மக்கள் அங்கிருந்து? ஸோ ஃபர்ஸ்ட் நீ ஏடிஎம்கள் ஜெயிச்சிங்க ரெட்டையில. இப்போ நிற்க போது டிவிக்கு விஜயனுக்காக தான் எல்லாருமே ஃபாரின்லேருந்து வந்தாங்க. ஊர் இங்கே எல்லாமே அவங்க வெளியில் ஊர்லேருந்து வேலை செய்யறதை விட்டுட்டு அவங்க ஊருக்கு போய் ஓட்டு போட்டாங்க. இது நல்ல விஷயம். இப்போ மறுபடியும் வாடா சொந்த காசு செலவு பண்ணால் எவன் வருவான்? எவனும் வரமாட்டான். உன் சொந்தக்கார பந்தக்காரன் தான் வருவான். ஃபாரின்ல இருந்தால் சான்ஸ் இதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க. நீங்களே அடிச்சுட்டு சாவடா போங்கடா சாமி தான் அடுத்த 5 நம்ம பார்ப்போம். விஜயனை கூப்பிடுவார்ல, விஜயனை கூப்பிடுவார்ல அப்போ வரும். ஸோ அதனால் வந்துட்டு திஸ் இஸ் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். ஸோ அந்த 4 எம்எல்ஏக்களும் ஜெயிக்கிறதுக்கு மறுபடியும் கஷ்டம். 5வது எம்எல்ஏ விஜயனா தொகுதியில் திருச்சி தொகுதி கிழக்கு. ஸோ அதை ஜெயிச்சிடும். அது ஈஸி, டசன்ட் மேட்டர். இவங்க 4 பேர் வந்து ஜெயிக்க கஷ்டம். லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி இப்பவும் சொல்கிறேன். ஸோ ஏடிஎம்கேல இன்னமும் பிரச்சனை போயிட்டுருக்கு. ஒன்று எடப்பாடியை அட்ஜஸ்ட் பண்ணி போங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்படி இல்லைன்னா அவரை தூக்கி வெளியில் போட்டு அவர் மறுபடியும் தொண்டனை ஆக்குங்க. அப்போ தான் கஷ்ட நஷ்டம் தெரியும். சும்மா வந்துட்டு வந்து நைய 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 நைன்னு பேசுறத கண்டி வேஸ்ட். சீமா மாதிரி பேச்சு பேசி வேஸ்ட். சீமா பேச்சு போதுஞ்ச பேச்சு, குடிகார பேச்சு மாதிரி சீமா பேச்சு. இவரோட கொஞ்சம் கருத்தாக பேசுறாரு. அதனால் ஒரு இவ்வளோ எம்எல்ஏக்கள் 47 எம்எல்ஏ சம்திங் ஏதோ வந்தாங்க. அதனால் வந்து பேசி முடிவு பண்ணுங்க. மக்களுக்கு தொண்டாடுறதா, மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதா, ரெட்டையில் ஓட்டு போட்டு உங்களை எம்எல்ஏ தேர்ந்தெடுத்துருங்க. முதல்ல அதை யோசிங்க. ரிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிங்க. இன்னமும் கட்சி பிரச்சனை போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஒன்றும் சென்னையிலேயே சுற்றிருந்தீங்கன்னா ஊரில் போய் ஒரு தொண்டும் செய்ய முடியாது, ஒரு சர்வீஸும் பண்ண முடியாது. முடிஞ்ச விஜயனை கிட்ட வந்துட்டு விஜயனை எப்படி போய் பிஜேபி கிட்ட ஃபண்டு வாங்க போகிறாரோ அந்த மாதிரி நீங்கள் வந்து விஜயனை கிட்ட ஃபண்டு வாங்கி ஸோ உங்கள் தொகுதி மக்களை காப்பாற்றுற வழியை பாருங்கள். இல்லைனா அடுத்த முறை போனீங்கன்னா தொடப்பு கடையில் அடிப்பாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். இது ஏடிஎம்கே பிரச்சனை. இந்த பக்கம் வந்து டிஎம்கே பிரச்சனை. ஸோப்பா இந்த டிஎம்கே வந்து டிஎம்கே வந்தால் கொள்ளை பிரச்சனை, ஊழல், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இது எக்ஸட்ரா எக்ஸட்ரா போயிட்டே தான் சொல்லுங்க எல்லாமே. ஐயோ டிஎம்கேவா இவனுங்க ஆட்சியார் ரவுடித்தானே அதிகமாக இருக்குமா. அந்த மாதிரி டிஎம்கே விசிகே இருந்தாங்க ஓகே, அவருக்கு வந்துட்டு பதவி கொடுக்கல ஓகே. நீங்கள் எவ்வளோ முள்ள மாதிரி முடிச்சவைக்கு டிஎம்கே இருந்தால் அதெல்லாம் ஒத்து வராது. ஒரு நியூஸ் பழைய நியூஸாக இருந்தாலும் கூட்டணி ஆட்சி பதவி பங்கு அதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆட்சிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு. விஜயண்ணா சொன்ன மாதிரி கொடுத்துட்டாரு. ஸோ உங்ககிட்ட இருந்த பிசிகே ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், இல்லை ஐயுஎம்எல் கூட்டணியில் யார் இருக்காங்களோ பதவி கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஒரு பதவி கூட கொடுக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு காங்கிரஸ் வந்துட்டு 60 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஒரு தேசிய கட்சியை நீங்கள் பதவி தராமல் ஏமாத்திருக்கீங்க. டிஎம்கே எவ்வளோ ஒஸ்டான கட்சியாக இருந்திருக்கு. இல்லை எப்போ வெளில தெரிஞ்சிருக்கணும் இவங்க ஏன் அடிமை என்னன்னு தெரியல. ஒரு எம்எல்ஏன்ற பதவி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சுற்றின்னு கோடி கூட சம்பாதிச்சிருக்காங்க. யாரும் ஒழுக்கமானவெல்லாம் கிடையாது அரசியலில் உள்ளவன்.
எல்லாமே கோடி கோடியே சம்பாதிச்சிட்டானுங்க. இதுக்கு முன்னாடி டிவிக்கே வரதுக்கு முன்னாடி இருந்த ஆட்கள் எல்லாமே கோடி கோடியே சம்பாதிச்சு எல்லாருக்கிட்டையும் கார் இருக்கு, பணம் இருக்கு, பதவி இருக்கு, வீடு இருக்கு, நிலம், சொத்து, சுகம் எல்லாமே வச்சிருக்கானுங்க. எவனுமே ஒழுக்கமான ஆளே கிடையாது. நான் எம்எல்ஏ நின்று ஜெயிச்சேன், நான் இன்னும் ஒரு ரூபா கூட சம்பாதிக்கல அப்படின்னு எவனாலையும் சொல்ல முடியாது. இப்போ விஜயண்ணா சொன்னார்ல, ஒரு ரூபா நான் திருட மாட்டேன், உங்கள் பணத்தில் நான் எடுக்க மாட்டேன், திருடவும் விட மாட்டேன், கொள்ளடிக்க விட மாட்டேன், லஞ்சம் வாங்க விட மாட்டேன், ஊழல் பண்ண விட மாட்டேன். அந்த மாதிரி யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே ஊழல்வாதிங்க தான், லஞ்சம் வாங்கின நாட்கள் தான், ஏடிஎம்கேவோட டிஎம்கே ஆகட்டும். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கட்சியில் பதவி தரல ஆட்சியில். ஸோ அதனால் வந்து காங்கிரஸ் வந்து டிவிகளில் சேர்ந்து பதவி வாங்கிட்டாங்க, அமைச்சர் பதவி 2 பதவி. இந்த பக்கம் விசிகே இருந்தாங்க, சுத்தமாக நீங்கள் மதிக்கிறதே கிடையாது. ஆனால் கூட்டணி மட்டும் வேணும். ஒரு வீடியோவில் திருமாவளவன் சொல்கிறார், கூட்டணி வேணும், பிரச்சாரம் பண்ணவும் வேணும், ஓட்டு கேட்கவும் வேணும், சப்போர்ட்டுக்கும் வேணும், ஆனால் பதவி கிடையாது. ஜெயிச்ச பிறகு பதவி கிடையாது. இது என்னடா இது? அவ்வளோ பேசணும், தெளிவாக பேசுகிறாரு. அவர் பிச்சின்னு வெளியில் வந்திருக்கும், வரல. ஸோ என்ன பண்ணுறது, கூட்டணி வந்துட்டாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் மற்ற கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இவங்க எல்லாமே வந்துட்டு பிச்சிங் வெளியே வந்துடும். அவங்களும் வரல. என்ன பண்ணுறது, பதவி ஆசை அப்படிதான். அட்லீஸ்ட் எம்எல்ஏ வந்துட்டு போமே, கொள்ளடிப்பேன் அப்படின்னு இருந்தேன். ஊழல் கொடி கொள்ளடிச்சா நம்ம பேசினா பிரயோஜனம், புரியுறவங்களுக்கு புரிஞ்சு அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டால் பிரயோஜனம். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் வந்துட்டு விசிகாவும் பதவி கொடுத்தாங்க, நல்ல விஷயம்தான். ஒரே ஒரு பதவி தான் கொடுத்தாங்க. பாவம் அவரே வந்துட்டு இவ்வளோ நாள் கட்சி பதவி கிடச்சிருக்கு. காங்கிரஸ்க்கு அவ்வளோ வருஷம் கட்சி பதவி கிடச்சது ரொம்ப சந்தோஷம். விஜய் என்ன சொன்னதை செஞ்சிட்டாரு. அதுமாதிரி மக்களை செஞ்சிட்டாருன்னா அவரை அழிக்கவே முடியாது. அவர் தான் இனிமேல் ராஜா, அவர் தான் சிஎம், நிரந்தர முதல்வர். அது எப்போ எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் போக எதுக்கு அடிச்சுக்கணும், இந்த குன்னமும் கண்ணமும் குன்னத்தில் எதுக்கு அடிச்சுக்கணும்? இந்த ராஜாவோ கொச்ச ராஜாவோ, அவர் எச்ச ராஜாவோ இப்போ என்ன ராஜாவோ, இந்த ராசா வந்துட்டு ராசா கிடையாது, ராஜா பூஜா, பெரிய ஊழல்வாதி. 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த ஆள்லாம் உள்ளே வச்சிருக்கணும், ஜெயிலே, திகார் ஜெயிலே வச்சிருக்கணும். மற்ற வெளில விட்டதே வேஸ்ட். இன்னைக்கு வந்து தேவையில்லையான தேவையில்லான பதிவை போட்டு பிரச்சனை பண்ணி அதுக்கு ஒரு போராட்டம் விசிக்க, அது ஆப்போசிட் போராட்டம் டிஎம்கே. ஸோ இதெல்லாம் இவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சண்டை வரும். தெரிஞ்சுதான் போலீஸ் பெர்மிஷனே கொடுக்கணும். 2 பேருக்குமே தரல, நல்ல விஷயம். நல்லா யோசிச்சு முடிவு பண்ணியிருக்காங்க போலீஸ் தக்க சமயத்தில். ஆனாலும் அதையும் மீறி 2 பேரும் கோஷம் போட்டு 2 பேருமே அடிச்சுக்கிறானுங்க. போலீஸ் போய் தடுக்கணும், தேவையில்லாத விஷயம் இதெல்லாம். டிஎம்கே எவ்வளோ கொலவெறி பிரச்சனை இருக்கணும் பார்த்தியா? ஸோ வேஸ்ட் பீஸ் ஆஃப் டிஎம்கே. இனிமேல் டிஎம்கே வரவே கூடாது, ஏடிஎம்கே இருக்கவே கூடாது. அடுத்த எலெக்ஷன்லாம் 234 தொகுதி விஜயனா தான் அடிக்கணும். டிவிக்கு அடிச்சுன்னு சொன்ன லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி 234 தொகுதியில் டிவிக்கு வின் பண்ணன்னு வச்சுக்கேன், டிஎம்கே ஃபினிஷு, ஏடிஎம்கேவும் ஃபினிஷு. எதிரணியே கிடையாது, ஒன்லி டிவிக்கே தான். ஆளினால் அழகுராஜா நம்ம அண்ணன் தான், விஜய் அண்ணா தான். அது நடக்கும் கண்டிப்பாக வர எலெக்ஷனில். அடித்து 2-3 ஆட்சி அதே மாதிரி கண்டினியூ கொண்டு போனார். நான் 10 வருஷம் 15 வருஷம் போனார். அடுத்த டாப் லெவல் அவ்வளோதான். அவர் தான் பிரதமர். அவர் தான் பிரதமர். விஜய் அண்ணா தான் அடுத்து ஒரு 4-5 ஆண்டு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில். அவ்வளோதான், இந்தியா பிரதமராக அவராக மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க, வேறு வழியே இல்லை. இவ்வளோ சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு வந்துருச்சு. சட்டம் ஒழுங்கு கரெக்டாக இருக்குது, ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை, குடிமக்கள் நல்லா பார்த்துக்கிறாங்க, கொலை இல்லை, கொள்ளை இல்லை, கஞ்ச ஒழிப்பு எல்லாமே எதுவுமே இல்லை. தமிழ்நாடு வந்து சூப்பர், எல்லாத்துலேயுமே சூப்பராக இருக்குன்னு பேர் வாங்கிச்சுன்னா அப்போ இந்தியாவும் இதே மாதிரி பேர் வாங்கும், வல்லரசு நாடாகும். மோடி சொல்லியிருக்காரு 2047 தான். அதுக்கு அந்த 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 கனவு வந்து விஜயனை தான் நிறைவேற்றி வைக்கணும், வேறு வழி இல்லை. மானம் கட்டணுங்க. நியூஸ் போயிட்டு இருக்கு, இனிமேல் நமக்கு பிரிவே இல்லை, எடப்பாடி டீமும் சிவி சண்முகம் டீமும் ஒன்றா சேர்ந்துக்கணுங்களாம். மானம் கட்டணுங்க. ஸோ இது எதுக்கு அவ்வளோ முறுக்கல் கிறுக்கல், அப்புறம் சமரசம் இல்லா பேச்சு, இந்த பேச்சு அந்த பேச்சு, அவங்க பேசின உண்மை போட்டு வெளியே உடைச்சாச்சு. அது ஒரு நல்ல விஷயம்தான். மக்கா எல்லாருமே பேசி சண்டை போட்டு வெளில வந்து இன்னைக்கு வந்து ஈன்னு பல காட்டி நிற்கிறானுங்க, மானம் காட்டினாங்க. எவ்வளோ பின்னாடி எவ்வளோ குழி வெட்டினாலும் எல்லாம் உண்மை வெளியே தெரிஞ்சு போச்சு. ஸோ அவங்க எல்லாமே மானம் கட்டணும் தான், பதவிக்காக தான் எல்லாமே இருக்கானுங்க. ஸோ மக்களே வந்து யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை. டிஎம்கேவும் சரி ஏடிஎம்கேவும் சரி உட்கட்சி பூசல் போயினே தான் இருக்கும். ஈகோ கிளாஷ் ஆகும். இப்போ 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டானுங்க. இதெல்லாம் வந்துட்டு
சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது விஜய் அண்ணா எடுக்கிற முடிவு தான் கரெக்டாகவே இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து மக்கள் நல்லது செஞ்சால் சரி, போயிட்டு போட்டோம் விடுங்க. சரி மக்களே, இப்போ வந்துட்டு ஏடிஎம்கேவும் நம்பாதீங்க, டிஎம்கேவும் நம்பாதீங்க. இப்போ ஒரே கட்சி டிவிக்கே தான் நம்பி ஆகணும், வேறு வழி இல்லை. பார்ப்போம் ஆளுங்கட்சி எப்படி பண்ணான்னு பார்ப்போம். இந்த 2 எதிரணி சேர்ந்து டிவிக்கு சப்போர்ட், கரெக்டான சப்போர்ட்டாக தான் நல்லாட்சி தொடரும். இல்லைன்னா குடைச்சல் ஆட்சி தான் தொடரும். இவங்க குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா விஜயன் என்ன பண்ணுறது தெரியும், இவங்களை சமாளிக்கிறதா மக்களை சமாளிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. இன்னைக்கு டெல்லி பயணம் சக்ஸஸ் ஆகணும், நல்லாட்சி தொடரட்டும், டிவிக்கு ஆட்சி, விஜயன் ஆட்சி தொடரட்டும். என்றுமே மக்களாட்சி, ஊழல் இல்லாத ஆட்சி, மக்களாட்சி, சட்டம் மூலம் கரெக்டாக இருக்கிற மாதிரி குதிரை வேகத்தில் இனிமேல் பறக்கட்டும் நம்ம ஆட்சி.